ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நடந்த ஒரு சில செய்திகளை நான் இந்த இடத்துல சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இதுல பாருங்க என்ன சொன்னால், முஸ்லிம்ல 2927வது இலக்கம், 2927வது இலக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஒருவரை தஜ்ஜால் என்று சந்தேகப்பட்டாங்க. தெரியுமா? ஒருவரை தஜ்ஜால் என்று சந்தேகப்பட்டார்கள். யார் அவரு? யாரு? இல்ல இல்ல இல்ல, அதாவது தஜ்ஜால் முனாஃபிக் அல்ல, தஜ்ஜால், இவர் தஜ்ஜால் அப்படின்னு சந்தேகப்பட்டாங்க. யாரு? இப்னு சாயித். இப்னு சாயித் என்றவரை தஜ்ஜால் என்று சந்தேகப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த சந்தேகம் என்ன செஞ்சது? வந்தது. ஏன்னா தஜ்ஜாலை பொறுத்த வரைக்கும் பலவிதமான அற்புதங்களை கொண்டவன். அதனால அப்படி இருக்கக்கூடியவன் எந்த நிலைமையில தோன்றுவான், எப்படி அவன் வெளியே வருவான் என்று தெரியாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னது சந்தேகப்பட்டார்கள், நபித்தோழர்களும் சந்தேகப்பட்டாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், சில நபித்தோழர்கள் இவன் தான் தஜ்ஜால் என்று சொன்னாங்க. ஆனா மதீனால இருக்கிறார். மதீனா தஜ்ஜால் வருவாரா? தஜ்ஜால் அதுக்குள்ள வரமாட்டான். ஹதீஸ், தஜ்ஜால் மதீனாவுக்குள்ள மக்காவுக்குள்ள நுழைய மாட்டாங்க. ஆனாலும் அவங்க அதை மாற்று விளக்கம் வச்சிருந்தாங்க. சில பொழுதுல நுழைய மாட்டாங்கன்னா, என்றைக்கு தஜ்ஜால் என்ற பொசிஷன் அவன் அடைகிறானோ, அதாவது அவனுடைய கண்டிஷன் அடைகிறானோ, அதுக்கு பின்னால நுழைய மாட்டார்கள் என்று விளங்கி இருக்க வாய்ப்புண்டு. இப்ப அந்த நபருக்கு கூட தஜ்ஜால் என்று இவங்கெல்லாம் சந்தேகப்பட்டாங்களோ, அந்த நபருக்கு கூட தஜ்ஜால் உண்டோ, காஃபிர் உண்டோ, முர்த்தத் என்று சொல்லியோ, இவர் என்ன, அதாவது மரண தண்டனை கொடுக்கப்பட்டோம், அந்த மாதிரி இருக்கல. காரணம், தெளிவாக நிரூபிக்கப்படாத வரைக்கும் தஜ்ஜால் என்ற அளவுக்கு சந்தேகம் வந்தாலும் என்ன செய்யணும்? நம்ம அதில் தீர்ப்பு சொல்ல போகக்கூடாது. அதாவது ஒருவர் முர்த்தத் என்று கன்ஃபார்மாக தெரிந்தால் இஸ்லாமிய ஆட்சி அதுக்கு தண்டனை கொடுக்க மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒருவருடைய தீர்ப்பு என்பது தெரியாத வரைக்கும் நம்ம இயன்ற அளவுக்கு சந்தேகப்படும். இந்த நபித்தோழர் சந்தேகப்பட்டுட்டாரு, ரசூலுல்லாஹ் சந்தேகப்பட்டுட்டாங்க என்பதற்காக கூட என்ன செய்யாது, அந்த தீர்ப்பாக மாறிவிடாது. இதுல பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு இவரை பத்தி ஒரு செய்தியை பாருங்க. அதாவது அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி 2927. ஹரஜனா ஹுஜ்ஜாஜனா உம்மாரன் வ மஅனா இப்னு சாயித். நாங்கலாம் ஹஜ்ஜிக்கு போனோம் அல்லது உம்ராவுக்கு போனோம், ஹஜ்ஜிக்கு அல்லது உம்ராவுக்கு போனோம், குழுவா போறோம். எங்களுடன் இப்னு சாயித் இருந்தார். யார் இருந்தாரு? அந்த இப்னு சாயித், தஜ்ஜால் சந்தேகப்படப்படுறவர், அவர் எங்களோட இருந்தார். ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு போறோம், அப்ப அவங்களோட தான் போறாங்க. அந்த நேரத்தில் கால ஃபனஸல்னா மன்ஸிலன் ஃபதஃபர்ரக அன்-நாஸ் வ பகைது அனா வ ஹுவ. ஒரு இடத்துல நம்ம தங்குறோம், பிரயாணத்து கலைப்புல தங்குறோம், மக்கள் எல்லாம் போயிட்டாங்க, நானும் அந்த இப்னு சாயித் தான் அந்த டென்ட்டுக்குள்ள இருந்தோன்றாரு. யார் யார் இருக்கிறோம்? நானும் தஜ்ஜால்னு சந்தேகப்பட மக்கள் பேசிக்கொண்டிருக்க, ஒரு சிலர், எல்லாரும் இல்ல, ஒரு சிலர் பேசிக்கொண்டிருக்க கூடியவர் தான் அங்க இருந்தோம். இவர் சொல்றாரு, ஃபஸ்தவஹஷ்து மின்ஹு வஹ்ஷா ஷதீதா, நான் நிறைய பயப்பட ஆரம்பிச்சேன்றாரு. அபூ சயீத் அல் குத்ரி எல்லாம் சொல்றாங்க இவரை பத்தி, அதாவது மிம்மா யுகாலு அலை, மக்கள் சொல்ற விஷயங்கள் காதுக்கு வந்து வந்து அபூ சயீத் அல் குத்ரிக்கு பயம் இருக்க ஆரம்பிச்சிச்சு. அவரோட தனி அரிக்கிறதுல, தனி அரிக்கிற நேரத்தில் ஒருத்தரை பத்தி இவர் அப்படி செய்வார் இப்படி செய்வார்னு சொல்லப்பட்டிருந்தா தனி அரிக்க நினைவு வருமா? நினைவு வராது. அதே மாதிரி அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க? பயப்பட ஆரம்பிச்சாரு. நபித்தோழர்களை பொறுத்த வரைக்கும் இயல்பு வாழ்க்கையை சொல்லுவாங்க. எங்களில் பல இது வரைக்கும் நான் கொஞ்சம் கூட பயப்படலை அப்படி என்றத எல்லா கட்டத்திலையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கடுமையாக மனிதர்கள்லாம் இந்த இடத்துல பயப்படுவார்களே அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல கூட வெளியே எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? கொஞ்சம் கூட நான் பயப்படலை அப்படித்தான் என்ன செய்வார்கள், சொல்லுவார்கள். எத்தனையோ தியாகம் செய்த யுத்தகலத்தில் இருந்த நபித்தோழர்கள்ட்ட, தாபியின்கள்ட்ட எல்லாம் கேட்கப்பட்டிருக்குது, நீங்களாம் இவ்வளவு எதிர்த்து அந்த இடத்துல முடிச்சுட்டு வந்தீங்களே, உங்களுக்கு அச்சமே ஏற்படலேண்டா? அந்த நிமிடத்தில் எனது அச்சத்தை நீ உணர்ந்திருந்தா, அவர் சொல்றாரு, எப்படி அந்த நிமிடத்தில் இந்த அச்சம் எப்படி இருந்ததுன்றதை நீ பார்த்திருந்தேன்னு சொன்னா என்னே மாதிரி அச்சப்படுறவங்க யாருமே இல்லைன்னு நினைத்திருப்பாய் அப்படின்னு அவங்களோட உள்ளத்துல அச்சம் இருந்தது. ஆனால் அந்த ஈமானும் அந்த தைரியமும் அந்த தியாகமும் அதை என்ன செஞ்சது, அதாவது ஆண்டு கொண்டிருந்தது இடத்தை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி சொல்றாரு. சொன்ன பின்னால வஜாஅ பிமதாஇஹி ஃபவலஅஹு மஅ மதாஇ. இப்னு சாயித் என்ன செஞ்சாருன்னா, அவர் அந்த பிரயாணத்துக்குரிய பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஏண்ட பொருளோட வச்சுட்டாரு. நான் தனியா வச்சுக்கிறேன், அதோட அதையும் கூட என்ன செஞ்சிட்டாரு, வச்சுட்டாரு. வச்ச பின்னால அதற்கு பின்னால ஃபகுல்து இன்னல் ஹர்ர ஷதீத் ஃபலவ் வலஅதஹு தஹ்த தில்க ஷஜரா, கொஞ்சம் கூடுதலான சூடா இருக்குது,
நீங்க இதோட வைக்காம பொருள் எல்லாம் கொண்டு போய் மரத்துக்கு கீழே வச்சா நல்லா இருக்குமேன்றாரு. அங்கே ஒரு மரம் அது கீழே வச்சிருங்கன்றாரு. அவர் எடுத்துட்டு கொண்டு போய் அங்க வச்சுட்டார். இப்னு சாயித் என்ன செஞ்சாரு, அதை எடுத்துட்டு கொண்டு போய் மரத்துக்கு கீழே வச்சுட்டார். அதுக்கு பின்னால கால ஃபருஃபிஅத் லனா கனம் ஃபந்தலக ஃபஜாஅ பிஉஸ், கொஞ்சம் ஆடுகள் மேய்ந்து கொண்டிருந்தா அங்க போய் என்ன செஞ்சார், பால் கறந்து கொண்டு வந்தார். வந்து அபூ சயீத் அல் குத்ரிட்ட வந்து கொடுக்கிறார், குடிங்க என்றார். இஷ்ரப், குடிங்க என்றார். ஃபகுல்து இன்னல் ஹர்ர ஷதீத் வல் லப்னு ஹார், சரியான சூட்டு டைம், பால் கூட சூடாக்கி எனக்கு வாடான்ட்டார். பாலும் சூடா இருக்குது, கிளைமேட் என்ன செய்யுது, மிச்சம் சூடாக இருக்குது, அதனால நான் குடிக்கல என்றார். அவர் சொல்லிட்டு சொல்றாரு இந்த அறிவிப்புல, மாபி இல்லா அன்னி அக்ரஹ் அன் அஷ்ரப அன் யதிஹி, எனக்கு பால் குடிக்கணும்னு தேவை இருந்தது தான், ஆனா அந்த இவருட கையால் நம்ம குடிக்க கூடாது அப்படி என்ற பயத்துல தான் நான் குடிக்கல அப்படின்னு அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு சொல்றாங்க. அடுத்தது என்ன சொன்னா, ஃபகால அபா சயீத், அப்ப இப்னு சயீத் சொல்றாரு, அபூ சயீத் அல் குத்ரி என்னத்துக்கு பயப்படுறான்னு இப்னு சயீதுக்கு தெரியும், விளங்குமா விளங்காதா, விளங்கும். அப்போ சொல்றாரு அபூ சயீத் அல் குத்ரியை பார்த்து இப்னு சயீத் சொல்றாரு, எப்படி பேசுறான்னு பாருங்க. லகத் ஹமம்து அன் ஆகுத ஹப்லன் ஃபஉல்லிகஹு பிஷஜரத ثم اختنق بما يقول لي الناس, நான் எத்தனை முறை நினைச்சிக்கிறேன் தெரியுமா, கயிறொன்று எடுத்து கொண்டு போய் மரத்துல தொங்கி நான் தற்கொலை செஞ்சு கொள்வோம், என்னை பத்தி மக்கள் பேசுறதுகளை கேட்டு கேட்டு என்னால என்னது தாங்க முடியல, அதை நினைச்சு நான் தற்கொலை செய்து கொள்வோம் என்றெல்லாம் கூட என்ன செய்திருக்கிறேன், நான் நினைத்திருக்கிறேன். யா அபா சயீத், அபூ சயீத் அல் குத்ரியே, மன் ஹஃபிய அலை ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா ஹஃபிய அலைக்கும் அஷல் அன்சார், மக்களுக்கு ஹதீஸ் தெரியாம போகட்டும், நீங்க அன்சாரிகள் உங்களுக்கு எல்லாம் தெரியாம போகாது சொல்லிட்டு சொல்றாங்க. அலஸ்த, அதாவது இவற்றை விளங்கப்படுத்த, அலஸ்த மின் அலமின் நாஸ் பி ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் உங்களுக்கு எவ்வளவு தெரியும், நிறைய தெரியும், நீங்க நிறைய ரசூலுல்லாஹ்வோட ஹதீஸ் என்ன செஞ்சிருக்கீங்க, படிச்சிருக்கீங்க. அலைஸ கத் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுவ காஃபிர் வ அன முஸ்லிம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலையா தஜ்ஜால் காஃபிர் நான் முஸ்லிம் என்று சொல்லலையா, தஜ்ஜால் வந்து காஃபிர் நான் முஸ்லிம் அப்படின்னா நான் 5 நேரம் தொழுகிறேன், நான் உம்ராவுக்கு வரேன், ஹஜ்ஜுக்கு போறேன், இவ்வளவு செய்றேன், தஜ்ஜால காஃபிர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அலைஸ கத் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுவ அகீம் லா யூலது லஹு, தஜ்ஜால் வந்து ஒரு குழந்தை பெற முடியாத அளவுல உள்ளவன், குழந்தை தன்மை அவட்ட இல்லை, அப்ப பிள்ளை படைக்காத அவனுக்கு அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலையா. வகத் தரக்து வலதி பில் மதீனா, நான் இங்க உம்ராக்கு ஹஜ்ஜுக்கு வரக்குள்ள என்ன என் பிள்ளை எல்லாம் மதீனால விட்டுட்டு வந்திருக்கிறேன், என் பிள்ளைகள் எல்லாம் மதீனாவில் நான் விட்டு வந்திருக்கிறேன். அலைஸ கத் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யதுகுலுல் மதீனா வலா மக்கா, தஜ்ஜால் மக்காவுக்கோ மதீனாவுக்குள்ளோ நுழைய மாட்டான் ரசூலுல்லாஹ் சொல்லலையா. அப்படி சொல்லிட்டு சொல்ற, வகத் அக்பல்து மினல் மதீனா வ அன உரீது மக்கா, நான் மதீனால இருந்து இப்ப வந்திருக்கிறேன் மக்காவுக்கு, மதீனால இருந்தவன் நான் இப்ப மக்காவை நோக்கி என்ன செஞ்சுக்கிறேன், வந்திருக்கிறேன். கால அபூ சயீத் அல் குத்ரி, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு சொல்றாங்க, ஹத்தா கித்து நாதிரஹ, இவ்வளவு விளங்கப்படுத்தின உடனே நான் வந்து உதுர் சொல்லிடுவோம், என்ன உதுரண்டா, தவறாத்தான் மக்கள் பேசுறாங்க, வேற மாதிரி தான் மக்கள் பேசிக்க நிற்கிறாங்க என்று நான் நம்ப ஆரம்பிச்சுட்டேன். இவர் இப்படி பேசுற நேரத்தில் அந்த இடத்துக்கு நான் என்ன செஞ்சுட்டேன், வந்துட்டேன். இவ்வளவு கேள்வி நியாயமான கேள்வி தானே, அந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன். சும்மா கால் இவ்வளவு முடிச்சிட்டு இப்னு சயீத் என்ன சொன்னார் தெரியுமா, அம்மா வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்கிறேன், இன்னி லா அரிஃபுஹு வ அரிஃபு மௌலிதஹு வ ஐன ஹுவல் ஆன், எனக்கு தஜ்ஜால் இப்ப எங்க இருக்கிறான், அவர் யாரு, இப்ப எங்க என்னது, அதாவது எந்த இடத்துல இருக்கிறான், அவனுடைய முழு அடையாளம், எங்க பிறந்தான் எல்லாம் எனக்கு தெரியும்ன்றார். கடைசியா சொன்ன உடனே அபூ சயீத் அல் குத்ரி சொல்றாரு, தப்பன் லக்க சாயிரல, நீ ஒரு நாளும் திருந்த மாட்டேன்னு போயிட்டார் அவர். இது வந்து நல்ல விஷயம் அல்ல. இவ்வளவு சொன்னவன் கடைசியில் என்ன சொன்னார் தெரியுமா இப்னு சயீத், எனக்கு என்ன தெரியும், எனக்கு தந்தை அவருடைய எங்க பிறந்தாருன்னு தெரியும், அவர் இப்ப எங்கேன்னு தெரியும், அவனையும் தெரியும் அப்படின்றான். இப்ப இந்த வார்த்தை சொன்ன உடனே அபூ சயீத் அல் குத்ரி இவ்வளவு நேரம் அவன் கேட்ட கேள்விக்கு சரிதானே அப்படின்னு நிலைமைக்கு வந்துட்டாங்க. இந்த வார்த்தை சொன்ன தப்பன் லக்க சாயிரல் யோமன்ட்டு போயிட்டாரு, என்னது எல்லா நாளும் நீ இதே கதி தான் உனக்கு அப்படின்ட்டு என்னது போய்விட்டார் என்ற செய்தியை பார்க்கிறோம். இப்போ இவ்வளவு என்ன பிரச்சனை இருந்தது என்ற இப்னு சயீதுடைய விஷயத்துல இது சொன்னதுக்கான காரணம், முடிவெடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் அவர்ல இருந்தது. பேசுற இந்த வசனங்களை நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா சரிதானே, இப்போ உலகம் கேட்ட கேள்வி சரியா இல்லையா, சரி. ஆனா அப்படி இருந்தும் ரசூலுல்லாஹ் சந்தேகப்பட்டாங்க, ரசூலுல்லாஹ்க்கு இவ்வளவு தெரியும் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், சந்தேகப்பட்டாங்க. ஆனா தஜ்ஜால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ரசூலுல்லாஹ்ங்களே. ரசூலுல்லாஹ் சொல்றா, ஃபலன் தஅது கத்ரக், உன் அளவை நீ ஒரு நாளும் தாண்ட மாட்டேன்னா, உனது அளவை ஒரு நாள் நீ தாண்ட மாட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க. ஆனாலும் திடீர்னு இவன் செய்த சில செயல்பாடுகள்லாம் இருக்குது. மர்மை வந்துட்டு சிலர் நினைச்சாங்க, இப்னு சயீதுடைய ஒரு வேலையை பார்த்துட்டு, இப்னு சயீத் ஒரு வேலை செஞ்சா அதை பார்த்துட்டு சில நபி தோழர்கள் வந்து என்ன மர்மை வந்து பயந்துட்டாங்க.
அந்த அளவுக்கான சில செயல்பாடுகள்லாம் என்னது இந்த இப்னு சயீத் செய்திருக்கிறார். ஆனால் நபித்தோழர்களோடு ஹஜ்ஜி, நபித்தோழர்களோடு உம்ரா, நபித்தோழர்களோடு ஜிஹாத் எல்லாத்துலயும் கலந்து கொண்டார். ஆனா ஒரு நாளும் அவருக்கு தண்டனை இருக்கிற என்ன செய்யல, கொடுப்படல. இதுல சொல்ல வந்த என்னன்னா, எல்லா தண்டனையும் கொடுத்த நபித்தோழர்கள், எல்லா விஷயங்களையும் சரியா கரெக்டா இந்த நபித்தோழர்கள், சந்தேகம் என்று வார நேரத்தில் அதுக்கு தீர்ப்புக்குள்ள என்ன செய்யல, முந்தல்ல. இப்னு சயீதுடைய இவ்வளவு செயல்பாடுகள் தெரிந்திருந்தும் நபித்தோழர்களை யாருக்கும் அவருடைய மௌலித் எங்கேன்னு தெரியாது. யாருடைய தஜ்ஜால் எங்க பிறந்தான்னு தெரியுமா? தெரியாது. எங்க இருக்கிறான்னு வேணும்ன்ற ரசூலுல்லாஹ் ஹதீஸ் மூலம் தெரியலாமே தவிர, ஒரு தீவுல இருக்கிறான்னு எங்க பிறந்தான்னு தெரியுமா? எப்படி சொல்றாருன்னா, இன்னில அரிஃபுஹு, எனக்கு அவரை தெரியும் என்றார். வஅரிஃபு மௌலிதஹு, எங்க பிறந்தான்னு தெரியும். வஐனஹு வல் ஆன், இப்பொழுது எங்க இருக்கிறான்னு தெரியும். நபித்தோழர்களுக்கு தீவு தான் தெரியுமே ஒழிய இடம் தெரியாது. அப்ப எல்லாரும் என்ன பயந்தாங்கடா, என்னமோ என்னது இருக்குது, ஆனா யாரும் தீர்ப்பு சொல்லல. இது நான் இந்த செய்தி நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நாங்க இந்த இடத்துல என்ன மாதிரியான செயல்பாடு எங்களுக்கு இருந்திருக்கும். ஆனா நபித்தோழர்களோட அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சிறந்த நபித்தோழர், இவர் ஒரே டென்ட்ல உம்ராக்கு இருக்கிறாங்க. இப்படியான ஒரு கட்டம் இருந்தது. நான் சொல்வதற்கான காரணம், தீர்ப்பு என்பது தெளிவாக இருந்தால் மட்டும்தான் ஒரு நபருக்கு என்ன செய்யணும், அந்த தீர்ப்பு சொல்லப்படணுமே தவிர, மற்றபடி சந்தேகங்கள் என்று வார நேரத்தில் சந்தேகம் நம்ம மனசுல இருக்கலாம். சந்தேகம் வந்தா சந்தேகம் தான். ஆனால் இது கொள்கை ரீதியான பிரச்சனையா இல்லையா? இது கொள்கை ரீதியான பிரச்சனை. இரண்டாவது பர்சனலான பிரச்சனை தான். காரணம் என்ன, தனிப்பட்ட ரீதியாக இவன் நல்லவனா கெட்டவனா என்கின்ற இரண்டு பிரச்சனை அதுல இருக்குது. இப்னு சயீதுல ஒன்று செய்தி அல்ல. நான் இப்னு சயீதுல செய்தி என்று தனி தலை போட்டோம்னா ஒரு 20-25 செய்தி என்ன செய்யலாம், எடுத்து சொல்லலாம். இப்னு சயீதுடைய விஷயம் சம்பந்தமாக வந்த அம்சங்கள். அப்ப இந்த அமைப்பில் சிலர் இதையே எடுத்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஹதீஸ மறுக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. பாத்தீங்களா, தஜ்ஜால் இல்லை என்று இதே ஒரு பெரிய ஆதாரம். அந்த தீவுல போனாங்களே, தீவுல விஷயத்துல சந்தேகப்பட்டாங்கன்னு வருது, தீவு ஹதீஸ் பொய் எடுத்துக்கு இது ஆதாரமா? ஏன் ரசூலுல்லாஹ் மதீனால இருக்கிறன்னு சந்தேகப்பட்ட பிறகு தீவை எப்படி சொல்லுவாங்க, அந்த தீவுல இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடிய நிலைமை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களை, தீர்ப்பு சம்பந்தமான செயல் ரீதியான வடிவத்தில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே 2927வது இலக்கம், இப்னு சயீத் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு இடையில் நடந்த சம்பவம் இது.